ஜனவரி 5. நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி. குறுக்கு சாலையில் தேவன். இன்றைய வேதாகம பகுதி உபாகமம் 30ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 முதல் 20 வரை. இதோ, ஜீவனையும் நன்மையையும் மரணத்தையும் தீமையையும் இன்று உனக்கு முன்னே வைத்தேன். நீ பிழைத்து பெருகும்படிக்கும் நீ சுதந்தரிக்கப் போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும்படிக்கும் நீ உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறவும் அவர் வழிகளில் நடக்கவும் அவர் கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கைக்கொள்ளவும் நான் இன்று உனக்கு கற்பிக்கிறேன். நீ கேளாதபடிக்கு மனம் பேதித்து இழுப்புண்டு போய் வேறே தேவர்களை பணிந்து அவர்களை சேவிப்பாயானால் நீங்கள் சுதந்தரிக்கிறதற்கு யோர்தானை கடந்து போகிற தேசத்தில் நெடுநாள் வாழாமல் நிச்சயமாய் அழிந்து போவீர்கள் என்பதை இன்று உங்களுக்கு அறிவிக்கிறேன். நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் இன்று சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு கர்த்தர் உன் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே குடியிருக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயாக. அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர் என்றான். குறிப்பு வசனம்: வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவையென்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள். எரேமியா 6:16. என் கணவர் சில நாட்களாக நோய்வாய்ப்பட்டு வீட்டில் படுக்கையில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தார். ஒரு நாள் அவருக்கு நோயின் தீவிரத்தால் காய்ச்சல் அதிகமாக இருந்தது. அந்த சமயத்தில் அவருக்கு அவசர சிகிச்சை தேவை என்பது தெளிவாக தெரிந்ததால் உடனடியாக அருகில் இருந்த மருத்துவமனை ஒன்றில் அவர் அனுமதிக்கப்பட்டார். ஓரிரு நாள் கடந்து போன நிலையில் அடுத்தடுத்த நாட்களில் அவர் சற்று தேறியிருந்தார். ஆகிலும் மருத்துவமனையிலிருந்து வீட்டிற்கு செல்லும் நிலையில் அவர் இல்லை. மருத்துவமனையில் தங்கி என் கணவரை பார்த்து கொள்வதா அல்லது அதே நேரத்தில் எங்கள் அலுவலகத்தில் நடந்து கொண்டிருக்கும் பலர் பங்கு பெறும் திட்டப்பணி வேலையில் பங்கெடுப்பதா என்று முடிவெடுப்பதில் நான் மிகவும் சிரமப்பட்டேன். நீ உன் அலுவலகத்துக்கு போ, என்னை பற்றி கவலைப்படாதே, நான் சமாளித்துக் கொள்கிறேன் என என் கணவர் சொன்னார். ஆனால் அவரை பார்த்து கொள்வதற்கும் என் அலுவலக வேலையை செய்வதற்கும் இடையில் நான் சிக்கி தவிக்க நேரிட்டது. வாழ்க்கையின் இது போன்ற முக்கியமான தருணங்களில் தீர்மானம் எடுப்பதற்கு தேவ ஜனங்களுக்கு தேவனுடைய உதவி தேவைப்படுகிறது. பெரும்பாலும் அவர்கள் தேவனுடைய கட்டளைகளை கைக்கொள்ள தவறிவிடுகின்றனர். ஆனால் மோசே தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து ஜீவனை தெரிந்து கொள்ளும்படிக்கு அவர்களை வலியுறுத்துகிறார். மேலும் எரேமியா தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவையென்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள் என்று ஜனங்களுடைய வழிநடத்துதலுக்கு அறிவுறுத்துகிறார். வேதாகமத்தில் பூர்வ பாதைகளும் கடந்த காலத்தில் கர்த்தர் செய்த நன்மைகளும் நம்மை நேர்த்தியாய் வழிநடத்தக்கூடியவைகள். நான் நடைமுறையில் குழப்பமான வாழ்க்கை பாதையில் இருப்பதாக கற்பனை செய்து கொண்டு எரேமியாவின் ஞான போதனைகளை கருத்தில் கொண்டேன். என் கணவருக்கு என் கவனிப்பு தேவை. மேலும் என் அலுவலக வேலையையும் நான் செய்தாக வேண்டும். இவ்வாறான குழப்பமான சூழ்நிலையில் எதிர்பாராத விதமாக என்னுடைய மேற்பார்வையாளர் அவராகவே என்னை தொலைபேசியில் அழைத்து ஒரு வார காலத்திற்கு எனக்கு விடுமுறை அளித்திருப்பதாகவும் ஆகவே மருத்துவமனையில் தங்கி என் கணவரை கவனித்துக் கொள்ளும்படியும் கூறினார். தேவனுடைய இந்த பெரிய கிருபைக்காய் நான் பெருமூச்சுடன் நன்றி சொன்னேன். தேவனுடைய வழி நடத்துதல் எப்போதும் தெளிவாக தெரிவதில்லை, ஆனால் அது நம்மை நோக்கி நிச்சயமாய் வரும்.
நாம் எந்த வழியாய் போவது என்று தெரியாமல் குழப்பமான ஒரு குறுக்கு சாலையில் நிற்கும் போது நம் குழப்பத்தை தெளிவிக்க அது நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது என்பதை நம்புவோம். இன்று உங்களுக்கு எங்கே வழிநடத்துதல் தேவைப்படுகிறது? நிச்சயமற்ற நிலையில் இருக்கும்போது தேவன் தம்மை உங்களுக்கு எப்படி வெளிப்படுத்துகிறார்? அன்புள்ள தேவனே, நான் நிச்சயமற்ற நிலையில் இருக்கும்போது அந்த குழப்பமான தருணங்களிலும் உம்மை தேடுவதற்கு எனக்கு உதவி செய்யும். ஆமென்.